பிப்ரவரியில் இந்தியா வரும் 5 தரமான மொபைல்கள். வருகிற பிப்ரவரி 2021 இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படவுள்ள புதிய ஸ்மார்ட் போன்களின் பட்டியல் இதோ. அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி 2021 இந்தியாவில் பல நிறுவனங்களின் லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பட்டியலில் சியோமி நிறுவனத்தின் புதிய ரெட்மி நோட் மாடல், போக்கோ நிறுவனத்தின் எம் சீரிஸ் மாடல் மற்றும் ரியல்மி நிறுவனத்தின் எக்ஸ் சீரிஸ் மாடல்களும் அடங்கும். இது தவிர்த்து சாம்சங் நிறுவனம் அதன் கேலக்ஸி A52 மாடலையும் இந்தியாவில் அறிமுகம் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்குறிப்பிடப்பட்ட ஸ்மார்ட் போன்களில் போக்கோ மற்றும் ரியல்மி நிறுவனத்தின் மாடல்கள் ஏற்கனவே சீனாவில் வெளியிடப்பட்டுள்ளன. அவைகளின் பெரும்பாலான அம்சங்கள் வெளியாகிவிட்டது. இருப்பினும் இந்திய விலை நிர்ணயத்தை அறிய அதிகாரப்பூர்வ வெளியீட்டுக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. இப்படியாக அடுத்த மாதம் வரை நாம் எதற்காகவெல்லாம் காத்திருக்க வேண்டும், என்னென்ன ஸ்மார்ட் போன்கள் அறிமுகமாகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக ரெட்மி நோட் 10 மற்றும் ரெட்மி நோட் 10 ப்ரோ. சியோமி நிறுவனத்தின் ரெட்மி நோட் 10 மற்றும் ரெட்மி நோட் 10 ப்ரோ ஆகியவைகள் பிப்ரவரியில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படும் என்று டிப்ஸ்டர் இஷான் அகர்வால் மற்றும் 91 மொபைல்ஸ் தெரிவித்துள்ளன. தவிர சியோமி நிறுவனத்தின் ரெட்மி நோட் 10 ப்ரோ 5G ஸ்மார்ட் போன் ஆனது இந்திய தரநிலைகள் பணியகத்திலிருந்து BIS சான்றிதழை பெற்றுள்ளது. நன்கு அறியப்பட்ட டிப்ஸ்டர் அபிஷேக் யாதவ் வெளியிட்டுள்ள தகவலின்படி BIS சான்றிதழ் தளத்தில் M2101K6i என்கிற மாடல் நம்பரை கொண்ட ஒரு ஸ்மார்ட் போனை கண்டறிந்துள்ளார். மேலும் இது பிப்ரவரி கடைசி வாரத்தில் அல்லது மார்ச் மாதத்தில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த ஸ்மார்ட் போன் 3 ஸ்டோரேஜ் விருப்பங்களில் வரும் என்றும் அது 6GB RAM + 64GB, 6GB RAM + 128GB மற்றும் 8GB RAM + 128GB ஆகியவைகள் ஆகும் என்றும் டிப்ஸ்டர் குறிப்பிட்டுள்ளார். நினைவூட்டும் வண்ணம் இந்த வார தொடக்கத்தில் ரெட்மி நோட் 10 ப்ரோ 5G ஸ்மார்ட் போன் அமெரிக்க FCC வலைத்தளத்திலும் காணப்பட்டது. முன்னதாக ரெட்மி நோட் 10 ப்ரோவின் சில முக்கிய அம்சங்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் ஆன்லைனில் லீக் ஆனது. அதன்படி இது குவால்காம் ஸ்னாப்டிராகன் 732G SoC ப்ராசஸர் கொண்டு இயக்கப்படும். மேலும் இதில் 5050 mAh பேட்டரி பேக் செய்யப்படலாம். கேமராக்களை பொறுத்தவரை இது குவாட் ரியர் கேமரா அமைப்பை கொண்டிருக்கலாம். அதில் 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர வரவிருக்கும் சியோமி ஸ்மார்ட் போனின் கேமரா அமைப்பில் அல்ட்ரா வைட் சென்சார், கேமரா, மைக்ரோ மற்றும் டெப்த் சென்சார் ஆகியவைகளும் இருக்க வாய்ப்புள்ளது. டிப்ஸ்டரின் கூற்றுப்படி ரெட்மி நோட் 10 ப்ரோவின் இந்திய மாறுபாடு NFC-ஐ ஆதரிக்காது மற்றும் அதன் குறியீட்டு பெயர் ஸ்வீடன் ஆகும். ரெட்மி நோட் 10 ஸ்மார்ட் போனானது இந்தியாவில் ரூபாய் 13,000 அல்லது ரூபாய் 15,000 என்கிற பட்ஜெட்டில் தொடங்கும். ரெட்மி நோட் 10 ப்ரோ மாடலானது ரூபாய் 17,000 அல்லது ரூபாய் 20,000க்கு அறிமுகம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவில் ரெட்மி நோட் 10 ப்ரோ மாடலானது ரூபாய் 16,999 அல்லது ரூபாய் 17,999க்கு அறிமுகம் செய்யப்படலாம். ரெட்மி நோட் 10 தொடர் ஸ்மார்ட் போன்களானது அமேசான் இந்தியாவுடன் பிணைப்பை கொண்டுள்ளதால் இது ஃப்ளிப்கார்ட் வழியாக வாங்க கிடைக்குமா என்பதை தற்போதைக்கு உறுதிப்படுத்த முடியாது. ஆக மொத்தம் இந்த ஆண்டு விற்பனையில் பட்டையை கிளப்பிய சியோமி நிறுவனத்தின் ரெட்மி நோட் 9 ப்ரோவின் வாரிசாக ரெட்மி நோட் 10 ப்ரோ ஸ்மார்ட் போன் இந்த 2021 ஆண்டு அறிமுகமாகும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இரண்டாவதாக போக்கோ M3. போக்கோ M3 ஸ்மார்ட் போனை இந்தோனேஷியாவில் வருகிற ஜனவரி 21 அறிமுகம் செய்யப் போவதாக போக்கோ உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலைப்பாட்டில்தான் தேதியை வெளிப்படுத்தாமல் பிப்ரவரி மாதத்தில் என்றாவது ஒரு நாள் போக்கோ M3 ஸ்மார்ட் போன் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படலாம் என்று டிப்ஸ்டர் முகல் ஷர்மா ட்வீட் செய்துள்ளார். தனது முந்தைய ட்வீட் ஒன்றில் இதே டிப்ஸ்டர் ஸ்மார்ட் போனின் இந்திய வேரியண்டானது M2010J19CI என்கிற மாடல் நம்பரின் கீழ் TUV ரைன்லேண்ட் சான்றிதழை பெற்றதாகவும் கூறினார். குறிப்பிட்டுள்ளபடி இந்த ஸ்மார்ட் போன் ஏற்கனவே சீனாவில் அறிமுகம் செய்யப்பட்டு விட்டதால் இதன் ஸ்டோரேஜ் வகைகள், விலை நிர்ணயம் மற்றும் அம்சங்கள் குறித்து எந்த குழப்பமும் இல்லை. போக்கோ M3 ஸ்மார்ட் போன் 2 சேமிப்பு விருப்பங்களில் வெளியானது.
4GB + 64GB மாடல் தோராயமாக ரூபாய் 11,000க்கும், 4GB + 128GB மாடல் தோராயமாக ரூபாய் 12,500க்கும் அறிமுகமானது. இது கூல் ப்ளூ, போக்கோ எல்லோ மற்றும் பவர் பிளாக் வண்ண விருப்பங்களில் விற்பனைக்கு வரும். இந்திய அறிமுகம் குறித்த தகவல்கள் இல்லை என்றாலும் கூட, இந்த ஸ்மார்ட் போன் இந்தோனேஷியாவில் வருகிற ஜனவரி 21ஆம் தேதி உள்ளூர் நேரப்படி இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் நிகழ்வொன்றின் வழியாக அறிமுகம் செய்யப்பட உள்ளது. டியூவல் சிம் நானோ ஆதரவு கொண்ட போக்கோ M3 ஸ்மார்ட் போன் Android 10 அடிப்படையிலான MIUI 12 கொண்டு இயங்குகிறது. இது 6.53 இன்ச் அளவிலான ஃபுல் HD, அதாவது 1080x2340 பிக்சல்கள் டிஸ்பிளேவை 19.5:9 என்கிற அளவிலான திரைவிகிதம் மற்றும் 90.34% என்கிற அளவிலான ஸ்க்ரீன் டு பாடி விகிதத்துடன் கொண்டுள்ளது. இதன் டிஸ்பிளே ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸால் பாதுகாக்கப்படுகிறது. ஹூட்டின் கீழ் இது ஆக்டா குவார் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 662 SoC மூலம் இயக்கப்படுகிறது. அதோடு 4GB LPDDR4X RAM உள்ளது. இதில் ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா அமைப்பும் உள்ளது. அதில் 48 மெகா பிக்சல் முதன்மை சென்சார், f/1.79 லென்ஸ் ப்ளஸ் f/2.4 மேக்ரோ லென்ஸுடன் 2 மெகா பிக்சல் செகண்டரி சென்சார் ப்ளஸ் f/2.4 லென்ஸுடன் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் ஆகியவைகள் உள்ளன. செல்ஃபி மற்றும் வீடியோ சேட்களுக்காக இந்த ஸ்மார்ட் போனின் முன்புறத்தில் 8 மெகா பிக்சல் ஷூட்டர் உள்ளது. அது f/2.05 லென்ஸை கொண்டுள்ளது. ஸ்டோரேஜை பொறுத்தவரை மைக்ரோ SD கார்டு வழியாக 512GB வரை மெமரியை நீட்டிக்கக்கூடிய ஒரு பிரத்யேக ஸ்லாட்டுடன் 64GB மற்றும் 128GB உள் சேமிப்பு விருப்பங்களை போக்கோ வழங்கியுள்ளது. இணைப்பு விருப்பங்களை பொறுத்தவரை 4G LTE, Wi-Fi, Bluetooth, GPS/A GPS, USB Type-C மற்றும் 3.5mm ஹெட் ஜாக் ஆகியவைகளை கொண்டுள்ளது. இந்த ஸ்மார்ட் போனில் பக்கவாட்டில் பொருத்தப்பட்ட கைரேகை சென்சார் மற்றும் இன்ஃப்ராரெட் IR பிளாஸ்டர் ஆகியவை உள்ளன. போக்கோ M3 ஸ்மார்ட் போனான 6000 mAh பேட்டரி மற்றும் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பேக் செய்கிறது. கடைசியாக அளவீட்டில் இது 198 கிராம் எடையை கொண்டுள்ளது. மூன்றாவதாக ரியல்மி X7. ரியல்மி X7 மற்றும் ரியல்மி X7 Pro ஸ்மார்ட் போன்களை உள்ளடக்கிய ரியல்மி X7 சீரீஸை இந்தியாவில் அறிமுகப்படுத்த ரியல்மி நிறுவனம் தயாராகி வருகிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதி பற்றிய தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. இந்நிலைப்படி இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னதாக குறிப்பிட்ட ஸ்மார்ட் போனின் ரீட்டெயில் பாக்ஸின் வடிவமைப்பு எப்படி இருக்கும் என்பதை ரியல்மி நிறுவனமே வெளியிட்டுள்ளது. ரியல்மி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான மாதவ் ஷெத் தனது ட்விட்டர் அக்கவுண்ட் வழியாக ஒரு படத்தை வெளியிட்டுள்ளார். அந்த படத்தில் ரியல்மி X7 மற்றும் X7 Pro பிராண்டிங் கொண்ட ஸ்மார்ட் போன்களும் உள்ளன. இதே போன்ற மற்றொரு டீசர் ஸ்மார்ட் போனில் 8.5mm அளவிலான மிகவும் நேர்த்தியான பாடி இருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறது. நினைவூட்டும் வண்ணம், ரியல்மி X7 சீரீஸ் ஸ்மார்ட் போன்கள் கடந்த ஆண்டு செப்டம்பரில் சீனாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சீனாவில் ரியல்மி X7 ஸ்மார்ட் போனின் 6GB + 128GB வேரியண்ட் ஆனது இந்திய மதிப்பின்படி தோராயமாக ரூபாய் 19,200க்கும், இதன் 8GB + 128GB ஸ்டோரேஜ் மாடலானது ரூபாய் 25,600க்கும் அறிமுகமானது. மறுகையில் உள்ள ரியல்மி X7 Pro ஸ்மார்ட் போனின் 6GB + 128GB மாடலானது ரூபாய் 23,500க்கும், இதன் 8GB + 128GB மாடலானது ரூபாய் 26,700க்கும் மற்றும் இதன் டாப் எண்ட் 8GB + 256GB மாடலானது ரூபாய் 34,100க்கும் அறிமுகமானது. டியூவல் சிம் நானோ ஆதரவு கொண்ட ரியல்மி X7 ஸ்மார்ட் போனானது Android 10 அடிப்படையிலான ரியல்மி UI உடன் இயங்குகிறது. இது 6.4 இன்ச் அளவிலான ஃபுல் HD ப்ளஸ் 1080x2400 பிக்சல்கள் AMO LED டிஸ்பிளேவை 90.8% ஸ்க்ரீன் டு பாடி விகிதம் மற்றும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் பாதுகாப்பு ஆகியவற்றை கொண்டுள்ளது. இது 180 Hz டச் சாம்பிளிங் விகிதத்துடன் வருகிறது. ரியல்மி X7 ஸ்மார்ட் போன் Mali G57 GPU உடன் ஆக்டா கோர்
டைமென்சிட்டி 800U SoC மற்றும் 8GB வரை LPDDR4X RAM மூலம் இயக்கப்படுகிறது. கேமராக்களை பொறுத்தவரை ரியல்மி X7 ஸ்மார்ட் ஃபோனில் குவாட் பின்புற கேமரா அமைப்பு உள்ளது. அதில் 64 மெகா பிக்சல் முதன்மை கேமரா, அதாவது f/1.8 + 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் f/2.3 கேமரா + 2 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரைட் சென்சார் f/2.4 + f/2.4 லென்ஸ் கொண்ட 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஷூட்டர் உள்ளது. முன்பக்கத்தில் f/2.5 லென்ஸுடன் 32 மெகா பிக்சல் சென்சார் உள்ளது. ரியல்மி X7 ஸ்மார்ட் ஃபோன் 128 GB UFS 2.1 ஸ்டோரேஜுடன் வருகிறது. இணைப்பு விருப்பங்களை பொறுத்தவரை 5G 4G LTE டியூவல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் V5.1, GPS, GLONASS மற்றும் USB Type-C போர்ட் ஆகியவைகள் உள்ளன. சென்சார்களை பொறுத்தவரை ஜியோ மேக்னெட்டிக் சென்சார், ஆம்பியன்ட் லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், கைரோஸ்கோப் மற்றும் ஆக்சிலரோமீட்டர் போன்றவைகள் உள்ளன. ரியல்மி X7 ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 4300 mAh பேட்டரியால் சக்தியூட்டப்படுகிறது. இது 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிற்கான ஆதரவுடன் வருகிறது. அளவீட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 160.9 x 74.4 x 8.1 மில்லிமீட்டர் மற்றும் 175 கிராம் எடையையும் கொண்டுள்ளது. நான்காவதாக ரியல்மி X7 Pro. ரியல்மி X7 Pro ஸ்மார்ட் ஃபோனானது வெண்ணிலா ரியல்மி X7 மாடலுடன் ஒப்பிடும்போது சில வேறுபாடுகளுடன் வருகிறது. இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் விகிதத்துடன் கூடிய 6.55 இன்ச் ஃபுல் HD + AMOLED டிஸ்பிளேவை கொண்டுள்ளது. மேலும் இது 240 Hz டச் சாம்பிளிங் விகிதம், 91.6% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ மற்றும் 5வது தலைமுறை கார்னிங் கொரில்லா கிளாஸ் பாதுகாப்பு மற்றும் 1200 நிட்ஸ் உச்சக்கட்ட பிரைட்னஸ் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இது ஆக்டா-கோர் டைமென்சிட்டி 1000 + SoC மற்றும் 9-கோர் Mali-G 77 கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் மூலம் இயக்கப்படுகிறது. இது 8GB வரை LPDDR4X RAM உடன் வருகிறது. புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களுக்கு ரியல்மி X7 Pro ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு குவாட் ரியர் கேமரா அமைப்பு உள்ளது. அதில் f/1.8 லென்ஸ் கொண்ட 64 மெகா பிக்சல் முதன்மை சென்சார் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் சென்சார் அல்ட்ரா வைட் ஆங்கிள், அதாவது f/2.25 கேமரா ப்ளஸ் 2 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரைட் கேமரா f/2.4 ப்ளஸ் f/2.4 லென்ஸ் கொண்ட 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஷூட்டர் ஆகியவைகள் உள்ளன. முன்பக்கத்தில் f/2.45 லென்ஸுடன் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா உள்ளது. ரியல்மி X7 Pro ஸ்மார்ட் ஃபோன் ஆனது 256 GB வரை USF 2.1 ஸ்டோரேஜ் டர்போ ரைட் தொழில்நுட்பத்துடன் வருகிறது. இணைப்பு விருப்பங்களை பொறுத்தவரை ரியல்மி X7ஐ போலவே உள்ளது. கூடுதலாக டூயல் பிரேக்வென்சி GPS கொண்டுள்ளது. மேலும் இந்த ப்ரோ வேரியண்டானது 4500 mAh பேட்டரி மூலம் சக்தியூட்டப்படுகிறது. இது 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவுடன் வருகிறது. சென்சார்களை பொறுத்தவரை ரியல்மி X7 மாடலில் உள்ளதைப் போலவே ஜியோ மேக்னெட்டிக் சென்சார், ஆம்பியன்ட் லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், கைரோஸ்கோப் மற்றும் ஆக்சிலரோமீட்டர் போன்றவைகள் உள்ளன. கடைசியாக அளவீட்டில் ரியல்மி X7 Pro ஸ்மார்ட் ஃபோன் 160.8 x 75.1 x 8.5 மில்லிமீட்டர் மற்றும் 184 கிராம் எடையுள்ளதாகவும் இருக்கும். ஐந்தாவதாக சாம்சங் கேலக்ஸி A52. சாம்சங் நிறுவனம் கேலக்ஸி A52 5G என்கிற ஒரு புதிய கேலக்ஸி A சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனில் வேலை செய்கிறது. சமீபத்தில் கேலக்ஸி A52 5G ஸ்மார்ட் ஃபோனின் சில பிரஸ் ரெண்டர்களும் வெளியானது. இந்நிலைப்பாட்டில் குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனானது ப்ரௌசர் பெஞ்ச்மார்க் தளமான HTML5 டெஸ்டில் காணப்பட்டுள்ளது. சாம் மொபைல் தளம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி HTML5 டெஸ்டில் மாடல் நம்பர் SM-A526B உடன் ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் பட்டியலிடப்பட்டுள்ளது மற்றும் அந்த மாடல் நம்பர் சாம்சங் கேலக்ஸி A52 5G ஆக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துரதிர்ஷ்டவசமாக கேலக்ஸி A52 5G ஸ்மார்ட் ஃபோனின் விவரக்குறிப்புகள் பற்றி இந்த பட்டியல் எதுவும் வெளிப்படுத்தவில்லை. இருப்பினும் அது ஆண்ட்ராய்டு 11 OSஐ வெளிப்படுத்தி உள்ளது. HTML5 டெஸ்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 555 புள்ளிகளில் 523 என்கிற ப்ரௌசர் மதிப்பெண்ணை பெற்றுள்ளது.
அதே மாடல் நம்பர் அதாவது SMA526B கொண்ட ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் முன்னதாக கீக் பெஞ்சில் காணப்பட்டது. அதன்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்டிராகன் 750G சிப்செட் மூலம் இயக்கப்படுகிறது. மேலும் அது 6GB ரேம் மூலம் ஆதரிக்கப்படும் மற்றும் ஆண்ட்ராய்டு 11 OSல் இயங்கும் என்பதையும் கீக் பெஞ்ச் பட்டியல் வெளிப்படுத்துகிறது. முன்னதாக வெளியான லீக்ஸ் தகவல்களின்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 64 மெகா பிக்சல் முதன்மை சென்சார் கொண்ட குவாட் ரியர் கேமரா அமைப்பு இருக்கும். மற்ற கேமரா சென்சார்கள் பற்றிய விவரங்கள் தற்போது தெரியவில்லை. இது 3.5 mm ஹெட் ஜாக், இன் டிஸ்பிளே கைரேகை ஸ்கேனருடன் வரும். அளவீட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 159.9 x 75.1 x 8.4 mm இருக்கும். கேமரா பம்பையும் சேர்த்தால் இதன் தடிமன் கிட்டத்தட்ட 10 mm வரை அதிகரிக்கும். வரவிருக்கும் சாம்சங் கேலக்ஸி A52 5G ஸ்மார்ட் ஃபோனானது சாம்சங் கேலக்ஸி A51 5G மாடலின் வாரிசாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இதன் விலை நிர்ணயம் தோராயமாக ரூபாய் 36,800 இருக்கலாம். நினைவூட்டும் வண்ணம் கேலக்ஸி A51 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் சிங்கிள் 6GB + 128GB வேரியண்ட்டின் கீழ் அறிமுகமானது மற்றும் அதன் விலை ரூபாய் 23,999 ஆகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.